சுவாமி சரணம். இன்னைக்கு இந்த காணொளி பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நமது வயதின் அடிப்படையில் எவ்வாறு நவக்கோள்களின் காரகத்துவங்கள் மாறுபடுகின்றது என்பதை தெரிந்து கொள்வோம். அன்பார்ந்த அடியார்களே, குழந்தை பருவத்தில் குரு பகவானின் காரகத்துவங்கள் செயல்படக்கூடிய காலம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக சிறுவர் சிறுமியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புத பகவானின் காரகத்துவங்கள் செயல்படும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக பருவ வயதை அடைந்த காலகட்டத்தில் ஆண்களுக்கு செவ்வாய் பகவானின் காரகத்துவங்கள் செயல்படும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக பருவ வயதை அடைந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு சுக்கிர பகவானின் காரகத்துவங்கள் செயல்படும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக தந்தையின் ஸ்தானத்தை அடைந்த காலகட்டத்தில் ஆண்களுக்கு சூரிய பகவானின் காரகத்துவங்கள் செயல்படும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக தாயின் ஸ்தானத்தை அடைந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு சந்திர பகவானின் காரகத்துவங்கள் செயல்படும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக தாத்தா என்ற ஸ்தானத்தை அடைந்த காலகட்டத்தில் ஆண்களுக்கு ராகு பகவானின் காரகத்துவங்கள் செயல்படும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக பாட்டி என்ற ஸ்தானத்தை அடைந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு கேது பகவானின் காரகத்துவங்கள் செயல்படும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக நான்காம் தலைமுறையை தாண்டிய முதியவர்களுக்கு சனி பகவானின் காரகத்துவங்கள் செயல்படும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அன்பார்ந்த அடியார்களே, நமது ஒவ்வொரு வயதினுடைய காலகட்டத்திலும் ஒவ்வொரு நவக்கோள்களினுடைய காரகத்துவங்கள் செயல்படுகின்றது என்பதை இன்று தெரிந்து கொண்டோம். மேலும் ஒரு இனிய பதிவுள்ள உங்களை சந்திக்கின்றேன். இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படியே எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன். நமது தமிழ் வேதம் 92 சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்திட்டு ஆல் ஆப்ஷன் தந்தீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும். மேலும் நமது தமிழ் வேதம் 92 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் முனீஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் நம சிவாய.